ஆனா இப்பொழுது ஊழியக்காரங்க நல்லா பாலிஷ்டா பேசி நிறைய கும்பல் சேர்த்துறாங்க. இந்த மெகா சர்ச்சஸ் என்னைக்குமே டேஞ்சரஸ் தான். அது குடும்ப சொத்தா தான் மாறும். அப்ப சபை என்பது என்னது? எபிரேயர் 10:20, 24, 25 வாசிக்கும் பொழுது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும், ஐக்கியத்தை நிறைவேற்றணும், ஃபெல்லோஷிப்பை நிறைவேற்றணும். அதுதான் சபை. ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணாரா இல்லையா? அது நம்மளுக்கு தேவை கிடையாது. அவருடைய சபை மூடி இருக்கு, ஏதோ ஒரு இஷ்யூ நடந்திருக்குது. அவர் யாரு? சாதாரண மனுஷன் தானே. இன்னும் பாட்டு போட்டாரு நல்லா இருக்கும், நிறைய பேர் கேட்கறாங்க. ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு வந்து திங்க் பண்ணி அவர் கூட நான் போட்டோ எடுத்திருக்கேன், கம்பேக் என்ன, வா தலைவா நான் உன் கூட தான் தலைவா இருக்கிறேன், தலைவா சர்ச்சை எப்ப திறப்ப. இந்த மாதிரி ஃபேன் பேஸ் இருக்கிற கூட்டங்கள்லாம் ரசிக்கப்படாதவர்கள். ரசிக்கப்பட்டவன் யாருக்குமே ரசிகனா இருக்க மாட்டான், இயேசுக்கு சீஷனா மாறிடுவான். சீஷர்கள் பா இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம், என்ன ஏதோ நடந்துட்டு போகுது, அவர் ஒய்ஃப் கூட இருக்கிறாரோ இல்லையோ, சர்ச்சை மூட்டாங்களோ இல்லையா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா. அவர் என்ன உண்மையான கிறிஸ்தவரா, அவர் என்ன ரசிக்கப்பட்டவரா, சும்மா என்ன எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ இந்த சினிமால அனிருத், ஹாரிஸ் ஜெயராஜ், ஏஆர் ரஹ்மான் எப்படி அவங்க எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ கிறிஸ்தவத்துல இவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு